இது கூட வந்து வெறும் அப்பளத்தை மட்டும் பொரிச்சு வச்சு அந்த அப்பளத்தை ரைஸோட உள்ளே ஒளிச்சு வச்சு அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், செம்ம டக்கராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி காலையில் இட்லி தோசையோட வாவ் நல்ல பசியை தூண்டுற ஒரு டிஷ்ஷு, ஒரு நல்ல பசியை தூண்டுற ஒரு கிரேவி, அப்படியே எச்சி ஊறுது. சூப்பராக இருக்குங்க கைஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாரம் கெடாது, அதுக்கு நான் பொறுப்பு. ஸோ வேலை வெட்டியில் இல்லையா, சும்மா வீட்டில் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை ஒரு வேலையாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் பயங்கரமாக. ஓகே, இப்போ பாத்திரம் காஞ்சிடுச்சு, விளக்கெண்ணெயை போடுறோம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நல்ல பசி நேரத்தில் அள்ளி எடுத்து சாப்பிட்ணுன்ற ஒரு ஆசையை தூண்டுற மாதிரியான ஒரு கிரேவி இது. இட்லி தோசை கூடலாம் வாய்ப்பே இல்லை கைஸ். நீங்கள் மாவு ஊற போட்டிங்கன்னா காலைல சட்னியும் இந்த குழம்பையும் வச்சு சும்மா வித்த காட்டலாம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெலாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. பேக் டு பேக் சூப்பர் வீடியோவாக சூப்பர் ரெசிபியாக போட்டுட்ருக்கோம். அதுவும் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாலாம் நாங்கள் இதுக்கு ஒன்றும் மெனக்கெடலை. நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோமோ அதை அப்படியே வந்து வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் போட்டுட்ருக்கோம். இதே தான் அப்படியே லஞ்சுக்கு சாப்பிட்ருவோம். ஸோ அதையே அப்படியே வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ வேலை வெட்டியில் இல்லையா, சும்மா வீட்டில் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை ஒரு வேலையாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் பயங்கரமாக. அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு உபயோகமாகவும் இருக்கணுன்றதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இன்றைக்கி நாம் பண்ண போகிற இந்த டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷு. மிளகு பூண்டு குழம்பு. மிளகு பூண்டு குழம்பு இதில் என்ன ஸ்பெஷல்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையாக இது ஸ்பெஷல் டிஷ் தான். ஸோ இது என்னன்னா, இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சு ஒரு முறை செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜே இல்லைனாலும் 1 வீக் வரைக்கும் தாங்கும். ஸோ நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு காலையில் இட்லி கூட சாப்பிட்டுக்கலாம், தோசை கூட சாப்பிட்டுக்கலாம். மறுபடியும் லஞ்சுக்கு வந்து வெறும் தயிர் சாதம் கூட இதை கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். மறுபடியும் நைட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு சாம்பாரோ ஏதோ ஒரு டிஷ்ஷோட ஒரு அடிஷ்னல் கிரேவியாக வந்து இதை கண்டினியூவாக 1 வீக்கு இல்லை 10 நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டிஷ் இது. கெட்டே போகாது, நீங்கள் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியில் வச்சாலே கெடாது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நிறைய நாம் வந்து இதில் ஆட் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு, மிளகு, மஞ்சப்பொடி எல்லாமே நல்ல எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய நிறைய இன்க்ரீடியன்ஸை வந்து சேர்க்கறதுனால ஹெல்த்தும் கூட. ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் 2 பேருமே வேலை பார்க்குறவங்களுக்கு, இல்லை இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணணும்னு யோசிக்கிறவங்களுக்கு உண்மையாகவே இது ஒரு சூப்பர் டிஷ்ஷாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப, நல்ல சளி பிடிச்சிருக்கிறப்ப இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கிரேவி. சளியில் விட்டுரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காரசாரமான ஒரு மிளகு பூண்டு குழம்பு இது. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நல்ல பசி நேரத்தில் அள்ளி எடுத்து சாப்பிட்ணுன்ற ஒரு ஆசையை தூண்டுற மாதிரியான ஒரு கிரேவி இது. ஓகே, இந்த கிரேவிக்கு தேவையான மேஜிக் மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு நான் இப்போ காட்டிடுறேன். மெயினாக நல்லெண்ணெய் செய்யுங்க, நிறைய எண்ணெய் ஊற்றி செய்யுங்க, கண்டிப்பாக கெடாது. ஸோ நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது வந்து மிளகு பூண்டு குழம்புன்றதுனால மெயினாக வந்து மிளகு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அடுத்து நல்ல திக்காக கிரேவியாக வரணுன்றதுக்காக கடலைப்பருப்பு வந்து 1 ஸ்பூனு, 1 ஸ்பூனு தனியா, ஒரு 1/2 ஸ்பூனு உளுந்து, ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூனு வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூனு கடுகு, அதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரையாக வதக்கிட்டு நல்லா அப்படியே ஒரு கொலன்னு திக்காக ஒரு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறமா குழம்பை தாளித்து அந்த பேஸ்ட் அதில் ஊற்றுறோன்னா அருமையான கிரேவி ரெடி ஆகிடும். சில பேர் வந்து இந்த மசாலா அரைக்கும் போது கடுகு போட மாட்டாங்க. கடுகு போடுங்க, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க, நல்லாயிருக்கும். அதோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். ரொம்ப தீய விட்டுறாதீங்க, தீய விடாமல் மிதமான சூட்டில் வச்சு வதக்குங்க. இட்லி தோசை கூடலாம் வாய்ப்பே இல்லை கைஸ். நீங்கள் மாவு ஊற போட்டிங்கன்னா காலைல சட்னியும் இந்த குழம்பையும் வச்சு சும்மா வித்த காட்டலாம். சென்னையில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இதை 3 வேளையும் சாப்பிட்றதுக்கெலாம் நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டுட்டு
நீங்கள் வந்து தயிர் சாதமோ இல்லை மோர் சாதமோ எடுத்துக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும். அவ்வளோதான், போதும். நல்லா பொரியிற சவுண்டு வருது பாருங்கள். இதுக்கு மேலே விட்டோம்னா தீஞ்சிரும். அந்த பருப்புலாம் பாருங்கள், கடலை பருப்புலாம் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்துட்டு இருக்கு பாருங்கள். ஸோ ஆற விட்டாரிங்க, அப்படியே போட்டு அரைக்காதீங்க மிக்சியில். எப்படி நமக்கு டைம் இருக்குது இன்னும் வெங்காயம் பூண்டுலாம் வதக்கிறதுக்கு, அவசரப்படாதீங்க கைஸ். நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய டைம் இருக்குது. ஸோ கரெக்டான வழியில் அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சமைக்கிறது பிடிக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன டிஷ்லாம் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் சமயம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பெட்டராகிறதுக்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் போர் அடிக்காது, அப்போ தான் நாட்கள் ரொம்ப வேகமாக கடந்து போவோம். இது வந்து நம்ம வில்லேஜ் ஆயில் மில் அவங்களோட நல்லெண்ணெய், ரொம்ப மனமாக இருக்கும். அவங்களோட கடை அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நல்லாயிருக்கும், அவங்களாண்ட ஆயிலே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டினியூ நான் அவங்க கையில் தான் வாங்குகிறேன். ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நாம் வந்து கடுகு போட போகிறோம். இது கடுகு போட்டு தாளிங்க, நல்லாயிருக்கும். அடுத்து கருவேப்பிலையை இறக்குறோம். அடுத்து அப்படியே பூண்டு இறக்குறோம், பேக் டு பேக். பூண்டு வந்து கொஞ்சம் நல்ல ப்ரௌன் ஆகணும். பூண்டு ப்ரௌன் ஆனால் தான் வந்து உங்களுக்கு சுவை அதிகமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ போதும். இப்போது வெங்காயத்தோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். அதனால் இப்போது வெட்டி வச்சுக்கிற அந்த ஒரு வெங்காயத்தை இறக்குறோம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கணும். இந்த குழம்பு ஏன் சீக்கிரம் கெடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்குறோம். தக்காளி கிடையாது, தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. ஒருவேளை நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் தக்காளி போட்டாலும் கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுட்ரு. இப்போது வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த அரைச்சிருக்கிற மசாலா ஊற்றுங்க. அந்த நல்லெண்ணெயோடு சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வாசம் தூக்குது. ஸோ மஞ்சப்பொடி சேருங்க, மிளகா பொடியை சேருங்க, குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு பொடியை சேருங்க. போதும். ஸோ இப்போ நல்லா புரட்டுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி போடுங்க, கண்டிப்பாக தேவை. நல்ல சூடாக பசி நேரத்தில் இதெல்லாம் அடிச்சிக்க முடியாத ஒரு குழம்பு. அடுத்து கைஸ், நாம் வந்து இதே நேரத்தில் புளியை கரைச்சிக்குவோம். புளியை கரைச்சி ஊற்றிட்டோம்னா சுண்டை காசுனதுக்கு அப்புறம் ரெடி ஆகிடுவாப்பில். நல்ல பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. ரொம்ப சிம்பிள், எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இல்லை. ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் தண்ணி சொன்னேன் இல்லையா. ஸோ நம்ம மிக்ஸி அரைச்சோம்ல, அதை அப்படியே வாஷ் பண்ணி அதில் போட்டுடலாம். அவ்வளோதான் கைஸ். இது நல்ல சுண்டை அப்படியே நல்லா வற்றணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்படியே பரண்டு மேலே வரும். அது மாதிரி வந்துச்சுனாலே வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புளியை கரைச்சி ஊற்றிட்டோம். இப்போ குழம்பு கொஞ்சம் ஐயில் வைங்க, நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு முறை உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துருங்க. நல்லா அப்படியே மருந்து குழம்பு மாதிரி, பத்திய குழம்பு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, புளியை கரைக்கிற கை பக்குவம் தான் மேட்ரு. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு வச்சு செஞ்சதுனால சும்மாலாம் சொல்லக்கூடாது, டக்கராக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்குவோம். ஒரு 10 நிமிஷம் இதை நீங்கள் வந்து கொதிக்க விட்டிங்கன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி திக்காக வந்துடும். இந்த தண்ணிலாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ஸோ இந்த குழம்பு வந்து நீங்கள் 1 வீக்குக்கு எடுத்து வைக்கலாம், பிரச்சனை இல்லாமல் வரும். இதே குழம்பு வந்து நீங்கள் பல வழிகளில் மாற்றம் பண்ணலாம். நம்ம அரைச்சோம் இல்லையா மசாலா, அதில் வந்து பெப்பரு, கடலைப்பருப்பை கட் பண்ணிட்டு தக்காளி போட்டு தாளிச்சிருந்தீங்கன்னா நார்மல் காரக்குழம்பு மாதிரி தான். கடலைப்பருப்பை மட்டும் கட் பண்ணிட்டு தக்காளி போட்டு கூட மீன் போட்டிங்கன்னா பத்திய குழம்பு, அதாவது காரப்பொடி போட்டு மீன் குழம்பு வைப்பாங்க, மிளகு பூண்டு போட்டு காரப்பொடி போட்டு குழம்பு வைப்பாங்க இல்லையா, அந்த குழம்பு வந்துடும். மற்றபடி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சேம் தான். இதே தக்காளி, இதே வெங்காயம், இதே மிளகு பூண்டு சீரகம், இதே தான். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னா வேறு நேரத்தில் வேறு ஃபார்மில் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இதில் வந்து முக்கியம். ஃப்ளேவர் மாறும், அதோட டெக்ஸ்சர் மாறும், அதோட கலர் மாறும், அதோட டேஸ்ட் மாறும். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து வித்தியாசமான சுவைகளை கொடுக்குது. இப்போ பெப்பர், புளி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூடாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ வின்டருக்கு வந்து இது ரொம்ப சூட்டபிளான ஒரு ஃபுட்டு. இது கூட வந்து வெறும் அப்பளத்தை மட்டும் பொரிச்சு வச்சு அந்த அப்பளத்தை ரைஸோட உள்ளே ஒளிச்சு வச்சு அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், செம்ம டக்கராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி காலையில் இட்லி தோசையோட வா அதெல்லாம் சொல்லவே பெஜாராக இருக்குது கைஸ், சூப்பராக இருக்கும் கைஸ்.
ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு சூடாக சாப்பிடுவோம். அதே அப்பளத்தை பொரிச்சிருவோம். நம்மளும் பொரிச்சிருமா? கண்டிப்பாக சொல்லிட்டோம், அப்பளத்தை பொரிச்சே ஆகணும். கொடு. ஒரே ஒரு ஆம்லெட்டு, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்பளமே போதும். இதுக்கு நல்ல பசி நேரத்துக்கு சூடாக சாப்பிட்டீங்கன்னா பெஜராக இருக்கும். ரைஸ் வந்து கொஞ்சம் வேறையாக வடிச்சிங்கன்னா தான் இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். குழஞ்சிச்சின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. சூப்பராக இருக்குங்க கைஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாரம் கெடாது, அதுக்கு நான் பொறுப்பு. ஓகே கைஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டன் மட்டும் தட்டி விடுங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பற்ற வச்சிருவோம். ஓகே, இப்போ பாத்திரம் காஞ்சிடுச்சு. விளக்கெண்ணெயை போடுறோம், நல்லெண்ணெயை போடுறோம்.